சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்தது. ஒரு என்ஜாய்க்கான ஒரு படம், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம்னு சொல்லலாம். எல்லாருமே பார்க்கலாம். பெருசாக வல்கர் சீன்ஸாக எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸாக யூத்தாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால், செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஓரியன்ட் படம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போவும் வந்துட்டு இந்த கேஸ்ட் ஓரியன்டாக இருக்கிறவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றத உடச்சி வேற விதமாக காட்டியிருக்காங்க. அது நல்லா இருந்தது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது காமெடி எமோஷன்றத ரொம்ப திணிக்காம அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படி ஒரு கலாய்ப்போமா, அந்த மாதிரி ஃபேமிலியில வந்துட்டு ஒரு ஜாலியான அப்பா இருந்தா பையன் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும், அது மாதிரி ஒரு லவர் வந்துட்டு ரொம்ப போல்டா இருந்தா பையன் பயந்தவனா இருந்தா அவங்களுக்குள்ள எப்படி கான்வர்சேஷன் இருக்கும், அந்த மாதிரி எல்லா விதமாவே ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அது ஆக்சுவலா பெரிய வித்தியாசம். ஜமா வந்து ஒரு சீரியஸான படம், ஒரு கருத்துள்ள படம். அந்த மாதிரி படத்துல நடிச்சு இயக்குனவர் இந்த படத்துல இப்படி பண்ணியிருக்காரான்றதே பெரிய ஆச்சரியம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு ஜேர்னர் எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரோட நடிப்புமே பிரமாதமா இருந்தது. நான் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தது கோபி அவரோட, ஏன்னா அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரோலு. ஸோ அதை பாக்குறப்ப அதை சூப்பரா பண்ணியிருந்தாரு. படம் முழுக்க ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவங்களோட கம்பேக் இது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஓன் வாய்ஸா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்தது. படங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக தான் வராங்க. அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கான 100% இந்த படமா இருக்கும். இந்த படத்துல எல்லாமே காமெடிக்கும் சரி, லவ்வுக்கும் சரி நல்ல கனெக்ஷன் கொண்டு போச்சு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எப்படி அதை இது பண்ணிக்கிறது, அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் நடக்குது, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி அவங்க லவ் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. இடையில ஒவ்வொரு காமெடியுமே செல்முருகன் சாரோட காமெடியெல்லாம் நிறைய நேரத்தில் தெலுங்கு எனக்கு படிக்க தெரியாது, அதுவே ரொம்ப பிரமா இருந்துச்சு. நிறைய இடங்கள் இருக்கு, நான் ஸ்பாயில் பண்ணுவோம்ல, எல்லா இடத்துலையும் அங்கங்கே காமெடி இருக்கு. உங்க எங்கெல்லாம் உங்களுக்கு லைட்டாக மைண்ட் இதாகுதோ அப்போலாம் ஒரு காமெடியோ ஒரு ட்விஸ்டோ டான்ஸ் வந்துடும். உங்களை வந்து எப்பயுமே கொஞ்சம் தொய்வு ஏற்படாம ஏதாவது சொன்னேன், ஒரு ட்விஸ்டோ ஒரு காமெடியோ ஒரு வித்தியாசமான ஒன்று கொண்டு வராங்க. இடையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை நீங்க படத்துல வந்து பாருங்க, நல்லா இருக்கு. அவங்களா அதான் சொன்னேன், அவரோட என்ன அப்படியே ஒரு லைன்ல போயிட்டே இருக்காரு. அண்ணன் எப்பயும் ஒரு படி மேல போவாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்க காணமே நம்ம மிஸ் பண்ணிட்டே இருந்தோம். அதை நாம மறந்தால கடைசி வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு. அதான் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா தேட்டர் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். ஃபேமிலிக்கான படம் தான் ப்ரோ. இது ஃபேமிலி. நீங்க போய் ஏதாவது வீட்டுல ஏதாவது உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு, கொஞ்சம் மனசுல பிரச்சனை இருக்கு, கடுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த படம் வந்து போகும்போது அந்த கவலையெல்லாம் மறந்து நல்லா ரிலீஃபா போவீங்க. நல்லா இருக்கு. மியூசிக் வந்து அவங்க அந்த முன்னாடி மாவீரன் படம் பண்ணியிருந்தாரு சார், பண்ணியிருந்தாரு. பாட்டு சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் ஒரு படத்தோட மெயின் சோலே தான். எங்கெங்க என்னென்ன ஸ்கோர் வேணுமோ அதை அழகா பண்ணாரு. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா தேர்ல. ஆனா படம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பு தான் சிறந்தது, அன்பு தான் ஜெயிக்கும், எந்த ஜாதி மதம் இனம் ஜெயிக்காது, அன்பு தான் ஜெயிக்குன்ற மாதிரி அழகா எடுத்து காமிச்சிருக்காங்க. படத்தை நகைச்சுவையா கொண்டுட்டு போயிட்டு ஆழமான சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை கொடுத்துருக்காங்க. ஜாலியா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவையா தான் எடுத்துட்டு போறாங்க. படத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்க, எப்படி முடிப்பாங்கன்ற சஸ்பென்ஸ் இருந்தது. அழகா அந்த கருத்து, சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை முடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். தாராளமா வந்து என்ஜாய் பண்ணலாம். கோபி அண்ணனோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அவரோட கெரியர் இன்னும் மேல போறதுக்கு இந்த படம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். உண்மையிலேயே அது பாரி சாரோடைய ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஜமா மாதிரி ஒரு படம் பிளஸ் அது இல்லாம இப்போ அன்பே டயானா மாதிரி ரைட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் சாரோட க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்ஸ்பைரிங்கா இருக்கு அவரோட ரைட்டிங்ஸ்லாம் பார்க்க. படம் சூப்பரா இருக்குல்ல. பாரி சாரோட ஆக்ஷன் சூப்பரா இருந்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். செம்ம என்டர்டைன்மெண்ட். பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சிரிச்சு செம்ம வயிறே வலிச்சிரும், அந்த மாதிரி இருக்கு படம். நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கு வந்து படமா டோட்டலா எல்லாமே பிடிச்சிருந்தது. லவ், காமெடி பயங்கரம் பண்ணிடுறாங்க. நான் மோஸ்ட்லி காமெடி பத்தி நான் இது பண்ண மாட்டேன், ஆனா காமெடி வந்து வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. பிக் ஸ்கிரீன்ல பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரும் வந்திருந்தாரு, அவரும் பேசினாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு படமா டோட்டலா எல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி எல்லாமே புதுமுகம் தான். ஹீரோ மட்டும்தான் ஏற்கனவே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த படத்துல இருந்து இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோ. அதே மாதிரி படமும் நல்லா எதுவுமே லாக் அடிக்காம நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ரோஜாவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. டோட்டலா எந்த ஒரு கேரக்டரும் இது தேவையில்லாத கேரக்டர் அப்படின்றது கிடையாது. எல்லாமே டோட்டலா சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்களும் தியேட்டர்ல பாருங்க. எல்லாருமே இது வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி ஆடியன்ஸ், லவ்வர்ஸ், அப்புறமேட்டு சிங்கிள் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். சூப்பர். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் இந்த படம். பண்ணாதான் போகுது ஃபுல்லா. காமெடியெல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ.
ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம் இந்த படத்தை. ஒரு ஜாலியாக வந்தீங்கன்னா ஹாப்பியாக போகலாம், ஹாப்பி எண்டிங்கோட போகலாம் இந்த படம் பார்க்க. எல்லாரும் சூப்பராக இருந்துச்சு. கோபி சார் வேற லெவல் ஃபன். அவர் ஃபன்னில் அடிச்சிக்க முடியாது, அவர் பயங்கரமாக நினச்சிருந்தாரு. ஸ்லாங்கு எடுத்து நிறைய பேர் நிறைய ஸ்லாங் பேசுனாங்க. கோபி சார் பயங்கரமாக பேசுனாங்க. அது வந்து வீட்டில் கன்வின்ஸ் பண்ணும்போது அது ஒரு நல்லா இருக்கும். கோபி ஒரு சூப்பராக நினச்சிருப்பாரு அதில். அந்த ஃபன் எலமெண்ட் நல்லா இருக்கும். அவங்க சூப்பராக நினச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கும். அது பார்க்கலாம். நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதுப்பா, நல்லா ஜாலியா இருக்குது. காமெடி தான் மஸ்தா இருக்குது. எனக்கு எல்லாம் பிடிச்சிச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு எனக்கு.